ஒரு கதையை உங்களுக்கு சொல்ற நேரம் வந்தாச்சு. அது ஒரு ராஜகுமாரி மற்றும் ஒரு அற்புத விளக்கு. இயக்குனர் மிஸ்கினோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் அர்ஜுன் ஜேஆர். இவரோட இயக்கத்தில் இப்போ பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்க படம் தான் ஜீனி. அறிமுக இயக்குனரான அர்ஜுன் ஜேஆர் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்து வெளிவர காத்திருக்க படம் தான் ஜீனி. இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா மகேஷ் முத்துசாமி அப்படிங்கிறவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. பிரதீப் ராகவ் வந்து இந்த படத்தோட படத்தொகுப்பை பிடிச்சிருக்காரு. இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. இந்த படம் 100 கோடி பட்ஜெட் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாகவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இந்த படம் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் JR32 அப்படின்ற தற்காலிக தலைப்பில் வெளியானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட 32வது படம் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் அதே மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, கீர்த்தி செட்டி, கல்யாண் பிரியதர்ஷன், தேவயானி, அஜித் காலிக் போன்றவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேஜிக்கல் ரியாலிசம் ஃபேண்டசி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இந்த படம் உருவாயிருக்கு அப்படின்றத இந்த படத்தோட படக்குழு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. சரியா 5 ஜூலை 2023 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஷூட் நடக்கிறதுக்காக சென்னை ஃபிலிம் சிட்டியில் பெரிய பிரம்மாண்டமான செட் அமைச்சு ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஷூட் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 படத்துக்கு அப்புறம் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மற்றும் ஜெயம் ரவி சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுற 3வது படமாக இந்த படம் இருக்கு. இந்த படம் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.